அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று எனது பகுதி அம்பேத்கர் சாலை குடியிருப்புவாசிகள் நலச்சங்கத்தின் சார்பாக சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. அந்த கொடியேற்ற நிகழ்வை நீங்கள் அனைவரும் பார்த்து மகிழ போகிறீங்க. கொடியேற்ற நிகழ்வு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க முடியாது. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகிழ்வான தருணம் இன்றைக்கி நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அம்பேத்கர் சாலை நிர்வாகிகள் சங்கத்தினுடைய செயலாளர் வில்சன் அவர்கள் நம்மளுடைய சங்க கட்டிடத்தில் ஒரு லைப்ரரி ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு 4-5 புத்தகங்களை தலைவர் கந்தசாமி அவர்களிடம் வழங்கினார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை மாதிரி இன்னமும் இந்த இடத்துல சங்கத்தினுடைய கட்டடத்தில் யாருனாலும் புத்தகங்கள் படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ என்னால் முடிந்ததை நானும் ஒரு சில புத்தகங்கள் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சீக்கிரமே அதையும் தலைவர் அவர்களிடம் ஒப்படைப்பேன். அப்போது நிறைய பேர் பயனடையலாம். மாணவர்களுக்கு உண்டான இது கூட இது பண்ணலாம். மேற்கொண்டு இன்னும் இதை வேறு எந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய மக்கள்கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்டறிந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட விஷயங்கள் நிறையா இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ இந்த கொடியேற்ற நிகழ்வை அனைவரும் பார்த்து மகிழுங்கள். மிக்க நன்றி. இந்திய சுதந்திர தினம் 80வது ஆண்டு விழா. இந்த இனிய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக நமது அம்பேத்கர் சாலை சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இன்று குழுமியுள்ளார்கள். பக்கத்தில் வந்துரு. இப்போ எடுத்துருமா. விட்டுரு, நீ விட்டுரு, பார்த்துப்பாங்க. சங்கத்துக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் நம்ம சங்க உறுப்பினர் தான். அவருடைய புக்கு கொடுத்துருக்கிறாரு. தலைவர் அவர்கிட்ட இருக்குது. அவங்க கொண்டு சேர்த்துருவார். உங்களால் முடிஞ்சது நீங்கள் படித்து வீட்டில் இருக்கோம் அல்லது வாங்கி கொடுக்கணும்னா கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு லைப்ரரி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 50-100 புத்தகத்தை வச்சுருந்தோம்னா படிக்கிற பிள்ளைங்க கூட பயனடையலாம். குறிப்பு எடுத்துக்கலாம். அதனால் உங்களால் முடிஞ்ச புத்தகத்தை கொண்டு நீங்கள் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதை நிறைவேற்றி தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் நான் தலைவர்கிட்ட இந்த புத்தகங்களை நான் ஒப்படைக்கிறேன். நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்களை கொலை பண்ணிவிட்டு அவன் கோட்டையை பிடிச்சிட்டான். இதுதான் அதாவது 1857 நடந்த முதல் சுதந்திர போராட்டத்தின் முன்னோடி. இதை பேஸ் பண்ணி தான் பின்னால் அவங்க 1857 வட இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சுதந்திரத்துக்கும் நம்ம தமிழர்கள் தான், அது தென் மாநிலங்கள் தான் முன்னோடியாக இருந்திருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி நம்ம சுதந்திரம் பெற்றோம், எத்தனை பேரை சாகடிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் ரத்தம் செஞ்சுருக்கிறாங்க. கடைசியாக தான் அகிம்சை முறையில் வாங்கினார். அதுக்கு முன்னாடி உயிரிழப்புகள் அதிகமாக இருந்தது. அது அவங்களுடைய உயிரிழப்புகள், அவரோட ரத்தம் சிந்தின ரத்தத்துக்கு ஈடாக தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிட்டு. அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். சொல்லித்தந்த விஷயமா நாட்டு மேலே ஒரு நாட்டுப்பற்றை ஏற்படுத்தணும். இவ்வளோ சிரமத்துக்கு இடையில தான் நம்ம வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறது தெரிய வரணும். அப்போ தான் அவங்க நாட்டை நேசிப்பாங்க. அந்த நிலைமையை நாம் கொண்டு வரணும் அப்படின்னு உங்கள் பெரியவங்க எல்லாரும் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இனிய காலை வணக்கத்தையும் 80வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தில் இந்த பணி செய்ததற்கு என்னை கௌரவப்படுத்தி பற்றியதற்கு இந்த சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சங்கத்தின் செயலாளர், தலைவர் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக அவர்களுக்கு இந்த 8வது வார உறுப்பினருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது எனக்கு ஒரு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மளுடைய வில்சன் அவர்கள் ஒரு லைப்ரரிக்காக இன்றைக்கி நம்மளுடைய லைப்ரரின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி புத்தகத்தை கொடுத்துருக்காரு. ஸோ உண்மையிலே அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
ஸோ படிப்பு அப்படின்னாலே புத்தகங்கிறது எனக்கு வந்து ஒரு காதல் மாதிரி. ஒரு நல்ல நான் படித்த ஒரு வாசகத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரிச் பீப்புள் ரீட் புக்ஸ், புவர் பீப்புள் வாட்ச் டிவி. நீங்கள் ரிச்சாக வாழணுமா புவராக வாழணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ ரிச்சாக வாழணும் அப்படின்னா நிறைய படிக்கணும். படிக்கும்போது இப்போ என்கிட்ட கோடி கிடையாது, ஆனால் நான் ரிச்சாக தான் இருக்கேன். கோடீஸ்வரனாகவே வந்தாலும் நான் கேட்குற கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியும். அப்போ நான் ரிச்சு தான். ஏன்னா என்கிட்ட அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு செஞ்சு சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ இன்னொரு விஷயம் நான் கூறிக்கிறதேன், ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து சங்கத்தில் வந்து நம்ம கொடியேற்றோம். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. சுதந்திர தினத்துக்காக ஐயா வில்சன் அவர்கள் வந்து சுதந்திர தினத்துக்காக எப்படி சுதந்திரம் கிடச்சிது, எத்தனை மனிதர்கள் உயிர் நீத்தார்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. எனக்கு என்ன ஒரு கருத்து அப்படின்னா, அதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு நம்மளுடைய சுதந்திரம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ணா, நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்க? சாம்சங். இந்த சாம்சங் நிறுவனம் எங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்குண்ணா? அமெரிக்கா. சரியா? கூகுள் யூஸ் பண்ணுறீங்க, எங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு? அமெரிக்கா. அமேசான் யூஸ் பண்ணுறீங்க, எங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு? யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, எங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு? அப்போ அமெரிக்கா வளருமா இந்தியா வளருமா? அமெரிக்கா. அமெரிக்கா தான் வளரும், இந்தியா வளராது. ஏன்னா இந்தியா வளரும் நாடாகவே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை அப்படின்னா, மதுரை வீரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை பேசும்போது இந்த விஷயத்தை கேட்டார். எனக்கு உண்மையிலே புல்லரிச்சுது. அப்போது இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்கேன். நம்மளுடைய இந்தியாவுடைய ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உலகம் பூரா யூஸ் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்கள். இல்லை. கண்டுபிடிப்பு. இல்லை. கண்டுபிடிப்பு. கண்டுபிடிப்பு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்தியா? என்ன நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எதுவுமே இல்லை. அப்போது இதை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் தான் வருது, மனசு வேதனையாச்சு. ஆனால் இந்திய நிறுவனங்கள் நிறைய இருக்குது. டாட்டா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எத்தனை கம்பெனிகளும் நிறைய இருக்குது. ஆனால் அந்நிய நிறுவனங்கள் நம்ம இன்றைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளை நுகர்வோராக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்மளை வளரணும். இன்றைக்கி ஒரு சில இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முயலுதாங்க. அதுக்கு அரசு எந்த மாதிரி பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்தியா வந்து இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா இந்தியா வளர்ந்துரும்னு கற்பனை பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நானும் கற்பனை பண்ணேன், என் குழந்தை இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறதான் என்னோடய கேள்வி. அப்போ எப்போ மாறும்? எப்போ நம்ம பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும் நமக்கு? அப்போ ஒரு அமெரிக்கா நிறுவனம், அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்டார்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டையும் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க, குளோபல் மார்க்கெட் பாருங்கள், குளோபலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் சம்பாதிங்க அப்படின்றாங்க. அப்போது எப்படி நம்மளுடைய சிந்தனை திறன் மாறணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த விஷயத்த சொன்னேன். நம்ம அதனால் நான் என்ன சொல்ல வரேன் உங்கள்கிட்ட, இப்போ இங்கே இருக்கிற கூட்டம் வந்து ஒரு 10 பேர், ஒரு முதியவர்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்கீங்க, இளைஞர்கள் ஒரு 2-3 பேர் இருக்கும். இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் என் குழந்தைக்கு நான் வேலைக்கு போகணும்னே சொல்லலை. என் குழந்தைங்க நீங்கள் படித்து என்டர்பிரனர் ஆகணும், நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு உத்வேகத்தையும் ஒரு 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 விதையை ஊன்ற வேண்டும், ஒரு எண்ணத்தை விதைக்க வேண்டும். அந்த எண்ணங்களை உங்கள் பேர பிள்ளைங்களுக்கோ உங்களுடைய குழந்தைங்களுக்கோ நீங்கள் விதைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவங்க நாளைக்கு பண்ணுறாங்க பண்ணல, அவங்களுடைய குழந்தைங்கள் கண்டிப்பாக ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் ஆரம்பிக்கும், நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியாவும் வளரும். அந்த தான் என்னுடைய ஆசையும். ஸோ இந்த எண்ணங்கள் வந்து என்றைக்குமே மனிதர்கள் அழியலாம், ஆனால் எண்ணங்கள் அழிவதே இல்லை. அது புத்தகங்களிலோ நம்மளுடைய அதென்ன சொல்லுவாங்க, காஸ்மிக் எனர்ஜி, வைப்ரேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அது மூலமாக கண்டிப்பாக இந்த இந்தியா ஒரு நாள் கண்டிப்பாக மலரும், இந்த உலக அரங்கில் தலை நிமிரும் என்று வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. போன வாரம் அது ஒரு முக்கியமான செய்தி. இந்த 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை வாழ்த்து கூறி கொள்வதுடன், நம்ம சத்தீஸ்கர் மாநிலம் இந்தியாவில் உள்ளது சாரு பாண்டே அப்படின்ற ஒரு பெண்மணி, 23 வயசு, சென்னையில் தற்காலிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 19 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க.
அந்த 19 என்ட்ரிலையும் உலக சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், பேங்க்கு, இந்த மாதிரி விஞ்ஞான ரீதியாக 19 வின் பண்ணியிருக்காங்க. சாரு பாண்டே இன்னைக்கு ஜனாதிபதி கிட்ட அவார்டு வாங்கிட்டாங்க, கோல்டு மெடல். அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் நான். நடந்த முக்கியமான விஷயம், தொலைக்காட்சி நம்மளை வளர விடலை, வீடும் வளர விடலை. காரணம் தொலைக்காட்சி தான். தினம் சண்டை, பால் சுண்டுது, குழம்பு சுண்டுது, ரசம் சுண்டி போகுது. ரசம் அதிகமாக போயிடுச்சா நல்லா இருக்குமா? ஆனால் எங்கள் வீட்டில் நடக்குது. காரணம் அந்த நேரத்தில் ஒரு சீரியல் சீரியல் எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியும். ஆக நம்ம பொது விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வாய்ப்புகள் எடுத்து வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி